ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேலத்தில் நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் தளபதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலையில் தேர்தல் களமும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. ஒரு பக்கம் அதிமுக வலிமையான கூட்டணியை உருவாக்க போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருந்து எந்த ஒரு கட்சியும் வெளியேறக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் தாவேக்கா கூட ஏதாவது ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கு. முக்கியமாக காங்கிரஸ் கட்சி தாவேக்கா பக்கம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. ஸோ தாவேக்கா மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரும் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் தளபதி அவர்கள் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தளபதிக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கை பார்த்து காங்கிரஸ் கட்சி தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலையும் இருக்காங்களாம். ஆனால் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாக எதையுமே அறிவிக்கலை. தளபதியை வச்சு திமுக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க. தளபதியை காட்டி திமுக கிட்ட 35 தொகுதி ப்ளஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் காங்கிரஸ் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தளபதி சும்மா இருக்க மாட்டாரு. அதாவது வெளிப்படையாக ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, தளபதி அவர்கள் தனித்து தான் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த சேலம் மீட்டிங்ல தளபதி அவர்கள் மறைமுகமா சொல்லியிருந்தாலும் காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்க போறதில்ல அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இதுக்கு மேல காங்கிரஸ் கட்சி திமுக கூட சண்டை போட்டு தாவேக்கா கூட கூட்டணிக்கு வந்தாலும் தளபதி அவர்கள் ஏத்துப்பாராங்கிறது சந்தேகம் தாங்க. தளபதி தனித்து தான் இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தெளிவா தெரியுது. தோல்வியோ வெற்றியோ எதுவாக இருந்தாலும் சந்திக்க தளபதி அவர்கள் தயாராகிட்டாரு.